ॐ ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे நமः. அறியாமையிலே நான் பிறந்திருந்தேன். ஆன்மீக ஆச்சாரியன். எங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தந்தார். அவருடைய திருவடி தாமர்களுக்கு என்று வாழ்வாத வணக்கம். நிகழ்ச்சியில போவார். நாலாவது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் एवं यो वेति तत्त्वता। जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेति तत्त्वता। त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुना। त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुना। எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். அதாவது இங்கு பகவான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றார், இந்த பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை. ஒருதன் எதற்காக பகவான் சொல்றார், நீ இந்த பௌதீக உலகில் பிறவி எடுக்காத சொல்றார். கிளியரா சொல்றார், நீ இந்த பௌதீக எங்க போனாலும் அங்க வா, அங்கேயே வந்துரு என்னிடத்துல, ஆனா இந்த பௌதீக உலகத்துக்கு மட்டும் வந்துடாத அப்படி சொல்றார் பகவான். ஏனென்றா இங்கு ரொம்ப எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, துக்கங்கள் ஆலயம்னு சொல்றார் ஒரு இடத்துல. ஆனால் ஒரு பக்தனானவன் இங்க சரி வந்துட்டோம், ஆனா ஒரு பக்தனானவனுக்கு இது வைகுந்தம் தான். ஏனென்றா பக்தன் அவன் தினமும் எந்த சதா காலமும் சததம் கீர்த்தியந்தோமா, எந்த நேரமும் பகவானை தியானித்த வண்ணமே இருப்பான். அவனுக்கு அது வைகுந்தம். அவனுக்கு கிடைக்கின்ற இந்த சுகங்களும் அவன சுகங்களாலேயும் அவன் அதிக சந்தோஷம் அடைய போறதும் இல்லை. அவனுக்கு கிடைக்கின்ற துன்பங்களாலும் அவன் எந்தவித துக்கங்களும் அடைய போறதில்லை. ஆகவே பகவான் இந்த உலகத்திலே எதுக்காக அவதாரம் புரிக்கிறார் என்றால், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகங்களாக நான் மீண்டும் மீண்டும் தோன்றி இங்கு அதர்மங்களை அழிப்பதற்காகவும் சாதுக்களையும் பக்தர்களையும் காப்பதற்காகவும் நான் வருகிறேன். அதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அவதாரத்துல அவர் அழிச்ச முழு அசுரர் எல்லாத்தையும் அழிச்சாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, முனிவர்மார், நீங்க ராம அவதாரத்துல பாத்தீங்கன்னா பகவான் அந்த முனிவர்மார் செய்கின்ற யாகங்கள்ல அவங்க யூரின் கூட அங்கே பாஸ் பண்ணி அந்த நெருப்புகள் எல்லாத்தையும் நூத்தாங்க, அங்கே இருந்து கக்கா கூட பண்ணாங்க. அப்படியான ஒரு கீழ்த்தரமான செயல்களை அசுர சுபாவம் உள்ளவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பக்தியை பிடிக்காது. ஆகவே மனிதர்களையும் இந்த அசுர சுபாவம் உள்ள குணங்கள் எங்களுக்குள்ள இருக்குது. இந்த பக்தி செய்ய முடியாது, பக்தியில விருப்பம் இல்லை, பக்தியில நாட்டம் இல்லை, பக்தி செய்கிறாக்கள்ல இது தப்பு அது தப்பு என்று சொல்லி பிழைப்பிடிக்கிற தன்மை, இதுகள் எல்லாம் பகவானுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள். அதாவது வேதத்துல என்ன கூறுகிறதோ அது தர்மம், அதுக்கு புறம்பான விஷயங்களை பண்ணும்பொழுது அது அதர்மம். அப்ப அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காண்டி பகவான் வாரார். அதான் சிம்பிளான இங்க இது. அவர் பகவான் யுகங்களாக வருவார். அவருக்கு எந்தவித தடைகளும் இல்லை. அப்படிதான் ஆனந்து. ஸோ இன்னைக்கு படிக்கிற நம்ம வருஷத்துல இந்த ஜன்ம கர்ம சமே திவ்யம், அதாவது கிருஷ்ணருடைய அந்த அப்பியரன்ஸ், தோன்றுதல் பத்தி நம்ம தெரிஞ்சா அதுக்கு கிஃப்ட் என்ன? அது கிஃப்ட் அவர் சொல்றாரு, நீங்க திருப்பி இந்த ஜட உலகத்துல பிறக்க மாட்டீங்க, நீங்க இந்த
ஆன்மீக உலகத்துல தான் பிறப்பீங்கன்றது சொல்றாரு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு நல்லது பண்ணா அது வந்து கிஃப்ட், அது வந்து அதுக்கு வந்து ஒரு பிரைஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு தெரியுது வந்து இந்த அல்டிமேட் பிரைஸ் வந்து இந்த ஜட உலகத்துல பிறக்காம இருக்கிறது, இந்த இந்த ஆன்மீக உலகத்துல பிறக்கிறது தான் வந்துட்டு அல்டிமேட் பிரைஸ். அதுக்கு வந்து எப்படி அந்த அதை வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்றது தான் கிருஷ்ணர் வந்து இந்த பர்டிகுலர் வர்ஸ்ல சொல்றாரு. நான் எப்படி வந்து இதை தோன்றினேனோ அதை வந்து நீங்க அதை கேட்டாலே புரிஞ்சாலே நீங்க வந்து என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் கூட சொல்றாரு. ஸோ என்னுடைய தோற்றுதல் பிளஸ் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இது ரெண்டு தெரிஞ்சாலே நீங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு வந்துருவீங்க, இந்த இந்த ஜட உலகத்தை இருக்க மாட்டீங்க. அதுதான் சொல்றாரு பகவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவதம், பகவத்கீதா இதுல எல்லாம் பகவானுடைய போதனைகள் இருக்கு. அதை படிச்சாலே போதும்னு சொல்றாரு பகவான். ஏண்டா நீங்க எப்பயும் என்ன நினைத்து வண்ண இருப்ப. அப்ப பகவான் அப்பப்ப அறிவுரைகள் சொல்லுவார், இது பண்ணக்கூடாது, இது தப்பு, அது நல்லது. அப்ப நாங்க அதுகளே பண்ண. இப்ப பாத்தீங்கன்னா இன்னென்ன இதெல்லாம் எனக்கு சாப்பாடத்தா, நீ பாவங்களை சாப்பிடாத, நீ பாவங்களை நீ சும்மா நீ சாமிக்கு படைக்காமல் சாப்பிட்றதால பாவம் எல்லாம் உனக்கு வரதில்லை, அது பாவம் எல்லாம் உனக்கு தேவையில்லை என்றெல்லாம் பகவான் எங்களுக்கு புத்திமதைகள் அறிவுரைகள் பண்ணுறாரு. அப்ப பகவான் இங்க வாரதை வந்து பக்தர்களை பக்தியை வளர்க்கறதுக்காண்டி தான் வர்றாரு. அதே நேரத்தில் அசுர சுவாமிகள் அவர்களை அழித்து அவர்களுக்கு வார்ன் பண்றாரு, நீ இது பண்ணியேண்டா உனக்கு இதுதான் நடக்கும், தண்டனை நடக்கும்னு சொல்றாரு. அப்படித்தானே? இப்ப இந்த பர்டிகுலர் வர்ஸ்ல வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்றது வந்து என்னுடைய இந்த தோன்றுதல், என்னுடைய ஆக்டிவிட்டிஸை பத்தி தெரிஞ்சா நீங்க வந்து இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வருவீங்கன்னு சொல்றாரு. பட் சில பேர் கேட்கலாம், ஏன் வந்து கிருஷ்ணர் சொல்ல வந்து என்னுடைய இந்த தோற்றம் அப்புறம் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் அதை பத்தி நல்லா தெரிஞ்சா உங்களுக்கு வந்து நான் வந்து ஹவாயில ஒரு பெரிய ரிசார்ட்ல உங்களுக்கு வந்து பெரிய வீடு கொடுக்குறேன், இல்லைன்னா கலிபோர்னியால இந்த ஹாலிவுட்ல வந்து ஒரு பெரிய பெரிய பேலஸ் கொடுக்குறேன், பெரிய ஹவுஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா உங்களை வந்து ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டாரா ஆக்குறேன், இதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து கிருஷ்ணர் சொல்ல? ஸோ இது ரீசன் என்னன்னா, நம்ம வந்து இந்த பகவத்கீதா படிச்சா, ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம வந்து இந்த ரிசார்ட், ஹவாய் ரிசார்ட்ல இருந்தாலும் சரி, ஃப்ளாரிடால இருந்தாலும் சரி, ஹாலிவுட்ல இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த பிறப்பு, இறப்பு, நோய், பிணி இது வந்து நம்மளை விட்டு போகாது. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கவே இருக்கு. நம்மளுக்கு வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு இருக்கு. ஃப்ளாரிடால இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாரிடாக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அந்த சைக்ளோன் வருது, எப்பதான் சைக்ளோன் வந்து இவங்களை இந்த வீடெல்லாம் அடிச்சிடும்னு அவங்களுக்கு பயம். ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த உலகத்துல நம்ம பிறந்தா, இந்த ஜட உலகத்துல பிறந்தா பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து நீங்க என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பணக்காரன் நான் இங்க ஆக்குறேன்னு கிருஷ்ணர் சொல்லிய நீங்க இங்க பிறக்கவே கூடாது. அதுதான் உங்களுக்கு அல்டிமேட் பிரைஸ். அப்ப நீங்க சொல்றது நீங்க சரியா சொன்னீங்க. அப்போ இங்கே நாம் பெரிய செல்வந்தனா இருக்கலாம், அல்லது பெரிய பிஸ்னஸ்களில் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதுகள் எல்லாம் பெரிய 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 பங்காளிகளாக இருக்கலாம், பெரிய முதலாளிகளாக இருக்கலாம், பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்ஸில் நல்ல காசு ரொம்ப வச்சுருக்கலாம், அல்லது எத்தனையோ வீடுகள் வச்சுக்கலாம். ஆனால் அதை பற்றி இங்கே பகவான் சொல்லலை. பகவான் சொல்ல வந்து நீ இங்கே எல்லாம் வச்சுக்கிறது எல்லாம் உனக்கு ஒன்றுமே வராது, ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாது உனக்கு. ஆனால் உனக்கு வரப்போகிறது வந்து உனக்கு ஆன்மீக பொக்கிஷம் ஒன்று தான் உன்னோட வரும். நேகாபி கர்மன் ஆஸ்வஸ்தி. அதில் சொல்கிறார் வந்து பகவான் வந்து நீ செய்கிற ஆன்மீக கொஞ்சம் கொஞ்சமாக திருக நீ சேர்த்து வச்சுக்கிற ஆன்மீக செல்வங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த ட்ரெஷர் தான் உன்னோட வரப்போகுது, வேறு ஒன்றுமே உன்னோட வரப்போகிறது இல்லை. ஆனால் அதுவும் சொல்கிறார், நீ வந்து ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னா நீ எழுது, நீ குடும்பத்தில் கஷ்டப்பட்டு நீ செய்யணும். ஒரு குடும்பத்தில் வந்து 3 வேலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ அவர் நினைக்கக்கூடாது நான் 3 வேலை பண்ணுறேன், அவ்வளோத்துக்கு அவர் கஷ்டப்படுறார், அவ்வளோத்துக்கு அவருடைய கர்மம்னு தான் சொல்லுவோம். ஆனால் சில பேர் வந்து 8 மணித்தியான வேலை செய்து அதோடையே அவங்க சீவன் எடுக்கிறாங்க, சில பேர் வந்து ரெண்டு வேலை பண்ணுறாங்க, சில பேர் 3 வேலை பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் இது. அப்படித்தானே ஆனது? இப்போ நீங்கள் நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. நம்ம வந்து எடுத்துட்டு போறது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிரெடிட்ஸ் தான் நம்ம வந்து அடுத்த ஜென்மத்தில் எடுத்துட்டு போறோம். இந்த மெட்டீரியல் கெயின்ஸ் என்னெல்லாம் நம்ம கெயின் பண்ணமோ, வீடு, நம்ம பேங்க் பேலன்ஸ், ஃபெராரி செல்வம், ஃபெராரி கார், எந்த இதுவுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. நம்ம வந்து சோல் வந்து இந்த ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு போகும்போது நம்ம எதை எடுத்துட்டு போக முடியும்? அப்ப படிப்பு குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் ஜீரோ. நம்ம இப்ப டாக்டரா இருக்கோம், பிஹெச்டியா இருக்கோம், அடுத்த ஜென்மத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏபிசிடி. எல்லா குழந்தைங்க ஏபிசிடில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து மறுபிறவி இருக்குன்றது வந்து கன்ஃபர்ம்டு. பகவத்கீதா 2.27ல வந்து கிருஷ்ணர் வந்து கேரண்டியா சொல்றாரு, ஜாத்தஸ்ய ஈ துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்தஸ்ய ச. பிறந்தா இறக்கணும், இறந்தா பிறக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாரு. அதே வந்து ரீஇன்கார்னேஷனுக்கு வந்து ஒரு நல்ல எவிடன்ஸ்.
பட் நம்ம பிஹெச்டி ஆளுங்களும் இறக்குறாங்க. அஸ்யூமிங் அவங்களுக்கு வந்து மனித உடல் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குதுன்னா கூட அவங்க வந்து இந்த கிண்டர் கார்டன் போயிட்டு ABCDலாம் படிச்சுட்டு தான் மேலே வரணும். பட் நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதா வர்சஸ் படிக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த ஜென்மத்தில் வந்து நிறைய வருஷம் மெமரைஸ் பண்ண அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பகவத்கீதா ஆல்மோஸ்ட் மெனி சாப்டர்ஸை வந்து ரிசைட் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவத்கீதா வர்சஸ் ஸ்ரீமத் பாகவதம் வர்சஸ் எல்லாம் ரொம்ப எளிதாக வந்து கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹார்மோனியம் கற்றுக்குறாங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ரொம்ப குவிக்காக வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிருதங்கம் வந்து ரொம்ப குவிக்காக பழகுவாங்க. இது வந்து இந்த ஜென்மத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து so many x number of years பாடல் பண்ணுறாங்க. கண்டினியூஷன் ஃப்ரம் போன ஜென்மம். ஸோ நம்ம இப்போ வந்து உயிர் போகும்போது இந்த ஆத்மா வந்து உடலை விட்டு போகும்போது நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபெராரி காராக இருந்தாலும் நம்ம இந்த பக்கிங்ஹாம் பேலஸாக இருந்தாலும் இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த ஆப்பிள் அதை வந்து கண்டுபிடிச்சவர். இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கோம், இது வந்து ஐபேடுன்னு ரொம்ப யூஸ்ஃபுல் டிவோட்டிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஆஃப் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் 18,000 வர்சஸ் இதில் வந்து போட்டுடலாம். பகவத்கீதா 700 வர்சஸ் இதுல போடலாம். சைத்தன்ய சரிதாமிர்தா எல்லா சாப்டர்ஸ் எல்லாம் இதுல போடலாம், முழுவதுமே போடலாம். அது வந்து அவ்வளோ அட்வான்டேஜ். வந்து இந்த அவர் வந்து கண்டுபிடிச்சது வேற ஒரு இன்டென்ஷனுக்காக இருந்தாலும் அது வந்து டிவோட்டிஸ் வந்து அதுக்கு நல்ல அப்ளிகேஷன் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு கிளாஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கும். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் நீங்க எடுத்தா கூட நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அவர் வந்து இப்போ இந்த உயிர் விட்டு அவருக்கு வந்து இந்த பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தது. அவர் வந்து இந்த உயிர் போகும்போது அவர் வந்து என்னத்தை எடுத்துட்டு போக முடியும்? அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருந்தது அவர் அக்கௌண்ட்ல, ஒன்னுத்தையும் எடுத்துன்னு போக முடியல. பிளஸ் அவருக்கு அந்த பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தவொன்னா கூட அவரால் வந்து யாராலையும் அவரை காப்பாற்ற முடியல. எந்த டாக்டருக்கு நான் வந்து ஒரு $1 billion கொடுக்குறேன் எனக்கு இந்த கேன்சர்ல இருந்து எனக்கு வந்து அந்த காப்பாத்துங்க, மரணத்துல இருந்து காப்பாற்றுங்க, முடியவே முடியாது, ஒண்ணுமே முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இந்த பர்டிகுலர் வருஷம் நம்ம படிக்கிற ஜன்ம கர்ம சமய திவ்யம்ல அவர் சொல்றாரு வந்து அல்டிமேட் பிரைஸ். நீங்க வந்து அல்டிமேட் பிரைஸ் வந்து என்ன? இந்த உலகத்துல ஜட உலகத்துல நீங்க பிறக்கூடாது. ஏன்னா பிறந்தீங்கன்னா பிரச்சனை. நீங்க பணக்காரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ மெயின் இன்டென்ஷன் வந்து நம்ம வந்து இந்த ஜட உலகத்துல இருந்து ஆன்மீக உலகத்துக்கு போகணும். இது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஜெயில் வச்சுங்க. ஜெயில வந்து இங்க எனக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் இந்தியாலெல்லாம் வந்து இந்த A கிளாஸ் B கிளாஸ் C கிளாஸ் ஜெயில்னு இருக்கும். அப்புறம் திஹார் ஜெயில்னு இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஜெயில்ஸ் இருக்கு. அதுல வந்து C கிளாஸ் ஜெயில் வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காதுன்னு வச்சுங்க. அங்க இருக்கிற பிரிசனர்ஸுக்கு வந்து ஏம் வந்து C கிளாஸ் பிரிசன்ல இருந்து Bக்கு போகணும், Bல இருந்து Aக்கு போகணுன்றது வந்து இன்டென்ஷனா, இல்லைன்னா ஜெயில இருந்தே வெளில வரணும்ன்ற இன்டென்ஷன் இருக்கும். இந்த சில பிரிசனர்ஸ் நினைப்பாங்க நம்ம Cல இருந்து கொஞ்சம் பெட்டர் Bக்கு ப்ரமோஷன், அங்க வந்து கொஞ்சம் லைட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அங்க வந்து நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க, வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கும். சோ அது வந்து நாட் லாங் டேர்ம் திங்கிங், அது வந்து நாட் பிராடர் திங்கிங். பிராடர் திங்கிங் என்ன பண்ணா நம்ம வந்து இந்த ஜெயில இருந்து வெளில வரலாம். ஆகவே இந்த உலகமே ஒரு ஜெயில் தான், உலகமே ஒரு ஜெயில் தான். ஆகவே இந்த உலக இந்த பிடியில இந்த சிக்கல்ல இருந்து நாம எங்களை விடுவித்துக் கொள்றதுதான் புத்திசாலித்தனம் என்று கிருஷ்ணன் சொல்றார். அப்ப நீ வந்து கிருஷ்ணன் சொல்ற நான் உனக்கு புத்தியை தந்திருக்கேன், புத்தி யோகத்தை தந்திருக்கேன், நீ அந்த புத்தியை யூஸ் பண்ணி நீ எப்படி இதுல இருந்து வெளிவர முடியுமோ நீ அதை முயற்சி. இங்க பாத்தீங்கன்னா கம்சன் வந்து தேவகி வாசுதேவருடைய தேவகின்ற அண்ணன் ஒண்ட விட்ட அண்ணா. அப்ப அவர் வந்து அவன் தான் அவரை கல்யாணம் முடிஞ்ச உடனே அவரை தேர்ல கூட்டிட்டு வெளியில போகும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. என்னடா என்னுடைய சகோதரத்துக்கு நான் எல்லா சீர் சிறப்பு எல்லாம் கொடுத்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை எடுத்து நான் நல்ல சிறப்பா அந்த குதிரையில அவர் ஊர்வலம் மாதிரி அப்படி ராஜா அப்படி கொண்டு போய் அவரே சாரதியா, ஒரு ராஜா சாரதியா இருந்து தன்னை நிலையை இறங்கி தன்னுடைய சகோதரிக்காக அந்த இதை தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி அதை பண்றார். அந்த பணிவுடைய முறையின்படி தேர் சாரதி தான் இருப்பான், ஆனா இவரே பண்றார். அவ்வளவு ஒரு குஷி, அவ்வளவு ஒரு சந்தோஷம், திருப்தி. ஆனால் மேல இருந்து ஒரு அசரீரி சொல்லும், அடே முட்டாள் கம்சனே, முட்டாள் அன்று முதல் முறை அவரை பார்த்து சொல்லுது, முட்டாள் கம்சனே என்னதுக்குடா இப்படி சந்தோஷம் அடைகிற? உனக்கு தெரியுமா இந்த சகோதரியின் 8வது குழந்தையால நீ சாக போற, அது உனக்கு தெரியுமா? அப்படித்தானே ஆனந்த் சொல்றார். அதே மாதிரி அவக்கு அப்ப இதுக்கு அவன் என்ன செய்யலாம் கேட்டோடனே அவனுக்கு பெரிய சத்தா போயிடுச்சு. அவனுடைய சந்தோஷம் எல்லாம் உடனே தும்புபடியா போயிடுது.
அப்படியே தலையில பிடிச்சு உடனே வாளை எடுத்து வெட்ட போறான். அப்ப உடனே வாசுதேவர் சொல்றாரு, எதுக்காண்டி வெட்டுற? இல்ல 8வது பிள்ளை வந்தா எனக்கு ஆபத்து, என்ன கொல்லுவான். அதுக்காக 8வது பிள்ளை தானே கொல்லுவான், நீ எதுக்கு என்ன இப்பதானே நீ எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பெண்ணை கொல்றது ஒரு அரசனுக்கு உனக்கு கூடாத பேர் வரும். நீ ஒரு அரசன், குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஆனா நீ அதை விட்டுட்டு உன்னுடைய சகோதரத்தையே நீ கொல்ற. குடிமக்களையே பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய சகோதரத்தை கொல்றா, உனக்கு கூடாத பேர் வந்திருந்தானே அப்படின்னு சொல்லி அவன் செய்த அட்டகாசம். உக்ரசேனன் அவருடைய தாப்பனாரை கூட ஜெயில போட்டு அவ்வளவு வதம் பண்ணினா. அவளை அங்க இருக்கு பூசைகள் ஒன்றும் நடக்கக்கூடாது, நான் தான் இங்க என்னத்தான் எல்லாரும் ப்ரே பண்ணணும் எல்லாம் அவளை பண்ணினான்ல. அவளாத்தையும் பகவான் எப்படி எல்லாம் அழகா இதனாரு பாத்தீங்களா. அவருடைய அந்த ஜெயில ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டு 7வது பிள்ளை பலராமர் ரோகிணிக்கும் வாசுதேவருக்கும் உள்ள பிள்ளை. அப்படித்தானே ஆனந்த்? அந்த பலராமர் இந்த 6 குழந்தைகளை கொலை பண்ணார் கம்சர். அதாவது கிருஷ்ணருடைய அண்ணாதான் இந்த 6 குழந்தைகள். அது யாருன்றது நம்ம இப்ப இன்னொரு 2 நிமிஷத்துல சொல்லலாம். சோ இந்த 6 குழந்தைகளை கம்சர் கொன்ன அப்புறம் 7வது குழந்தையா பலராம் பிறந்தாரு. அதாவது வயிற்றுல இருந்தாரு. அப்ப கிருஷ்ணர் இன்னும் இந்த உலகத்துக்கு வரல. அவர் கோலோக பிருந்தாவன்ல தான் இருக்காரு, வைகுண்டால இருக்காரு. அங்க அவர் யோகமாயாவை கூப்பிட்டுட்டு, நீ இந்த ஜட உலகத்துக்கு போயிட்டு இந்த தேவகி வயிற்றுல இருக்கிற பலராமனை எடுத்து ரோஹிணி வயிற்றுல டிரான்ஸ்பர் பண்ணிடு. அவங்க என்ன ரோஹிணி அப்ப இந்த கோகுல்ல நந்த மகாராஜோட பேலஸ்ல இருக்காங்க, ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணது அது ஒரு ஊம்ல இருந்து எடுத்து இன்னொரு ஊம்ல போனதுனாலதான் பலராமுக்கு இன்னொரு பேரே சங்கர் எழுத்து எடுக்கிறது சங்கர்ஷன். அவருக்கு பலராமுக்கு இன்னொரு பேரு பலபத்ரா. பலராம் பலபத்ரா. பலனா ஸ்ட்ரென்த். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பலராமுடைய ஸ்ட்ரென்த் ஸ்ரீமத் பாகவத்ல போட்டிருக்கு. இந்த உலகம்ன்றது ஒரு சின்ன பாட்டு. நம்ம டொராண்டோன்னு சொல்றோம். டொராண்டோ சின்னது. டொராண்டோலயே எவ்வளவு ஹை ரைஸ் பில்டிங் எல்லாம் இருக்கு, லேக் ஒன்டாரியோ எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒன்டாரியோன்னு எடுத்துங்க. அப்புறம் கனடா, அப்புறம் ஹோல் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அப்புறம் இந்த ஹோல் ஆஃப் உலகம். இந்த உலகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த உலகம்ன்றது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஒரு யூனிவர்ஸ். அந்த ஒரு யூனிவர்ஸ் கடுகு அளவு தான் இருக்கான். இந்த பலராமுடைய அது ஒரு அனந்த சேஷா இருக்காரு. அவர் அனந்த சேஷன் அந்த நாகம், அந்த பாம்போட அந்த ஹூடுல ஒரு கடுகு மாதிரி இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ். அந்த மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ். அவ்வளோ ஸ்ட்ரென்த் தான் இந்த பலராம் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் பேரே பலராம். ராம் என்பது ரிசர்வாயர் ஆஃப் ஆல் பிளஷர். எல்லா புலன்களுக்குமே இன்பம் கொடுக்கிறது. சோ அவர் இந்த 7வது குழந்தையா தேவகிக்கு பிறந்தோடனே அது டிரான்ஸ்பர் பண்ணி அந்த ரோஹிணிக்கு போட்டதுனாலதான் அவர் பேரு சங்கர்ஷன். சோ எல்லாரும் கம்சரும் நினைச்சாரு இது மிஸ்கேரேஜ் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன், அழிஞ்சிட்டு குழந்தை. அப்ப கிருஷ்ணர் இந்த யோகமாயா மூலியமா இதை பண்ண அப்புறம் கிருஷ்ணர் 8வது குழந்தைய வராரு. அங்க துர்காவை அது அப்புறம் வரும். இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 8வது குழந்தையா வரும்போது அது எப்படி வராருன்னா, அது ஒரு முதல் மைண்ட், அதாவது மனதுல வாசுதேவோட மனதுல தோன்றாரு. அப்புறம் அவர் மனதுல இருந்து இதயத்துக்கு போறாரு. இவரோட இதயத்துல இருந்து தேவகியோட மனதுக்கு போறாரு. தேவகி மனதுல இருந்து தேவகி இதயத்துக்கு போயிட்டு தான் இந்த நார்மல் வே ஆஃப் குழந்தை பிறக்கிற மாதிரி இல்ல. இது ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் அப்பியரிங். அவங்களுடைய அந்த தேஜஸ் இருந்தது வாசுதேவோட இந்த ஒளி சூரியன் ஒளி போல இருந்ததுதான். அவர் இந்த மனதிலையும் இதயத்திலையும் தோன்றும் போது சூரிய ஒளி மாதிரி இருந்தது. அதே மாதிரி தேவகியோட இதயத்துல தோன்றும் முன்ன அவங்க இந்த நிலா இந்த ஈஸ்டர்ன் ஹரைசான், ஈஸ்டர்ன் ஹரைசான்ல கிழக்கு இதுல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மூன் தோன்றும் அந்த மாதிரி அழகா இருந்தாங்க. ஆகவே அவ்வளவு அழகு நிறைந்தது. அதே நேரத்தில் இயற்கைகள் எல்லாம், நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாமே இயற்கையாவே நல்ல முகூர்த்தங்களாக ஆக்கி கொண்டுதான். அப்போ கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னால அது அந்த கான்ஸ்டலேஷன், இந்த ரோஹிணின்னு சொல்லுவாங்க, அந்த ரோஹிணி நட்சத்திரம் தோன்றியது. அப்புறம் அந்த அஸ்வினின்றது இன்னொரு நட்சத்திரம். அப்புறம் இந்த ஸ்பார்க்லிங், அந்த ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் ஒரு மேகம் கூட இல்லையா அந்த. அப்புறம் அந்த காத்து வீசும் போது அது அந்த
அந்த ஸ்மெல் நல்ல நறுமணங்களை வந்து இந்த நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து அப்புறம் வந்து இந்த நதியெல்லாம் வந்து ரொம்ப கிளியர் வாட்டரோட போயிருந்துதான், கலக்கமில்லாத. அப்புறம் பாண்ட்ல வந்து இந்த குளங்கள்ல வந்து தாமரை எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் வந்து அந்த மேல உலகத்துல இருந்து இந்த கெட்டில் ட்ரம்ஸ் எல்லாம் தேவர்கள்லாம் கெட்டில் ட்ரம், அப்புறம் வந்து சிந்திஞ்சான்னு சொல்லுவாங்களா, அது எல்லாம் பூ எல்லாம் தூவினாங்க. என்னடா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னடா பகவான் தன்னுடைய மிஷனுக்காண்டி வாரார். இங்க வந்து பக்தி செய்யறவங்களுக்கு எவ்வளவு தடைகளை செய்தாங்க, எவ்வளவு சித்திரவதை பண்ணினாங்க, எவ்வளவு பேரை தோஷம் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் பகவான் வாரேன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம். அதே இடத்துல இயற்கையில வந்து மிருகங்கள் கூட சந்தோஷமா இருந்தது. அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறது என்னன்னா குக்கு அண்ட் பீ. குக்குன்றது வந்து ஒரு பேர்டு, அப்புறம் பீ, இந்த ரெண்டுமே வந்து ஒன்னா வந்துட்டு வேர்சஸ் வந்து சாண்ட் பண்ணாங்க. குக்குன்றது குயிலா தானே, குயிலும் வந்து இந்த பீ தேனி அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க இயற்கையிலேயே. அதுக்கு அந்த மிருகங்களுக்கு கூட சுப்ரீம் லோர்ட் பகவான் வந்து அவதாரம் பண்றாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இயற்கையில. எல்லாருக்கும் பாதுகாப்பு வேற போகுதுன்னு சொல்லி பாருங்க. சில அனிமல்ஸ் அந்த பேர்ட்ஸ் அதுக்கெல்லாம் கூட தெரியும் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். கிருஷ்ணர் இன்னும் பிறக்கல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து they are so happy. நீங்க பாத்திருப்பீங்க அந்த சுனாமி வந்து முன்னாலேயே வந்து யானைகள் பாம்பு இதெல்லாம் தெரியும், அந்த ஃப்ரீக்வன்சினால எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சோ இந்த பர்டிகுலர் பாஸ்ட் டைம்ல இருந்து என்ன தெரியுதுன்னா தேவர்கள் வந்து 330 மில்லியன் தேவர்களும் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணருக்கு போய் வந்து வண்டர்ஃபுல் பிரேயர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. புருஷ சுத்தம் வந்து முதல்ல வந்து கிருஷ்ணர் வரத்துக்காக ப்ரே பண்ணாங்க. அப்புறம் இப்ப 2வது தடவை வந்து எல்லா தேவர்களும் போய் கிருஷ்ணர் வந்து தேவகி வயித்துல இருக்காங்க. அது எங்க, அது வந்து ஒரு ஜெயில, மதுரா ஜெயில இருக்காங்க. இந்த தேவர்கள் 33 கோடி தேவர்களும் அவங்களுடைய இந்த அழகான பிரம்மலோகா, இந்திரலோகா, சந்திரலோகா, சூரியலோகா எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஏன், கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்கதான் வந்து வைகுண்டம். அவங்களுக்கு அங்க என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா அங்க கிருஷ்ணருடைய பிளஸிங்ல கிருஷ்ணர் இங்கதான் இருக்காரு. எல்லாம் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக வந்துட்டாங்க. இங்க வந்து பத்ம புராணல போட்டிருக்கு, நாகம் திஸ்தாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேசுவா தத்ர திஸ்தாமி நாரதா எத்ர காயந்தி மத் பக்தா. கிருஷ்ணர் சொல்றாரு நாரத முனிகிட்ட, நான் வந்துட்டு எப்பயுமே என்னுடைய வைகுண்ட உலகத்துல இல்ல, அப்புறம் இந்த ஞானிகளுடைய இதயத்துல நான் இல்ல, நான் வந்து எங்க இருக்கேன்னா என்னுடைய பக்தர்கள் வந்து என்னுடைய கூட்டா சேர்ந்து என்னுடைய வந்து புகழ வந்து பாடுகின்றார்களோ அங்கதான் நான் இருப்பேன். இவங்க வந்து ஜெயில் செல்லுக்கு வந்திருக்காங்க, பில்கிரிமேஜுக்கு. தேவர்கள்லாம் பில்கிரிமேஜா வந்திருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த அந்த நேரத்துல கிருஷ்ணர் பிறந்த பொழுது அங்க உடனடியாக வாசுதேவருக்கு கட்டி போட்டிருந்த அந்த இரும்பு சங்கிலி எல்லாம் விடுபடுறது. ஆகவே எவர் ஒருவர் கிருஷ்ணரை கும்பிடினமோ அவைகளுக்கு வந்து கிருஷ்ணருடைய அந்த கிருபை கிடைச்ச உடனே அவைகளுக்கு அவைகளுடைய இருக்கிற சிக்கல் கட்டுகள் எல்லாம் அவளை விட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவைகிட்ட இருக்கிற இந்த பெரிய பெரிய கட்டு எங்களை பிணைச்சிருக்கிற இந்த கட்டுகள்ல இருந்து நாங்க போயிடுறோம், பெரிய கட்டுக்குள்ள இருக்கிறோம். அது எல்லாத்தையும் விடுவிக்கிறதுக்காண்டி வாரார் பகவான். அதே இடத்துல அவருடைய அங்கிருந்து அந்த கிருஷ்ண சுயரூபத்தோட அதாவது வந்து 2 அங்கங்களோட ஷாமசுந்தர ஃபார்ம்ல வந்தார் பகவான். ஷாமசுந்தர அழகராக அங்கு திருக்காட்சி கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து இதுல வந்து இது பொதுவான கேள்விகள் இருந்தால் எங்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொள்ளலாம். 4162672100 4162672100. இந்த பர்டிகுலர் நம்ம ஸ்லோகம் படிக்கிறதுல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, எப்படி நீங்க ரொம்ப எளிதா இந்த ஜட உலகத்துல இருந்து ஆன்மீக உலகத்துக்கு போகலாம், இந்த லைஃப் டைமுக்கு அப்புறம் நீங்க போகலாம். ப்ரமோஷன் எப்படி, அல்டிமேட் ப்ரமோஷன். நம்ம வேலையில போனா ஒரு பர்டிகுலர் மேனேஜர்ல இருந்து ஹையர் மேனேஜர் ஆக முடியும், பட் ஆனா சிஇஓ வரதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும், மேபி முடியாது. இங்க வந்து அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஒரே ஸ்டெப், லோவர் ஸ்டெப்ல இருந்து ஹையர் ஸ்டெப்புக்கு ஒரே ஈஸி வே எப்படின்னா அவருடைய இந்த தோன்றிய தினத்தை பத்தியும் அவருடைய எப்படி லீலைகளை பத்தியும் நீங்க காதால கேட்டாலே நீங்க வந்து ப்ரமோட் ஆயிடுவீங்கன்னு கிருஷ்ணர் வந்து கேரண்டி கொடுக்குறாரு. நிச்சயமாக இன்னைக்கு இந்த ரேடியோல இதுக்கு சிரவணம் பண்ற எல்லாருக்குமே இந்த பகவான் சொன்னது நிச்சயமா நடக்கும். 100% நடக்கும். 100%. அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க. அக்ஞேஷ் சாஸ்திரஸ்ய தானஸ்ய, அந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு எல்லா குட்னஸும் உங்களுக்கு வரும்.
4162672100. நீங்க வந்து எந்த டாபிக்ல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தா நீங்க வந்து எங்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளலாம். பர்டிகுலர்லி இன்னைக்கு நாங்க படிக்கிற வர்ஸ்ல எப்படி வந்து இது இவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும்ன்றத பத்தி நம்ம பேசுறோம். தைரியமா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு ஏகாதசி நாள், இன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள். இன்னைக்கு வந்து பக்தர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாம்மா. நீங்கள் கிருஷ்ணர் வந்து தேவகிக்கு பிறந்த பிள்ளையோ யசோதா வளர்த்தாரு தானே படிக்கிற கேட்டுட்டோம். ஆமா ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி யசோதாக்கு பிறந்த பிள்ளையத்தான் திரும்ப வளர்க்கிறா போல இருக்கு. இல்ல இது வந்து நன்றி இந்த கேள்விக்கு. இது வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தது வந்து தேவகிக்கும் வசுதேவுக்கும். அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு வசுதேவ் வந்து அதை வந்து அந்த மதுராவுடைய அந்த பிரிசன் செல்ல இருந்து எடுத்து கோகுல் கொண்டு போயிட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு அந்த யோகமாயாவோட. அதனாலதான் வந்து இந்த யசோதா வீட்டுல தான் வளர்ந்தது. ஆனா பிறந்தது வந்து தேவகிக்கும் வசுதேவுக்கும். கிருஷ்ணாய கிருஷ்ணா. நானே தான் சொல்லுங்க. கட் பண்ணிக்குது எனக்கு அந்த மெசேஜ் தான் திரும்ப எடுத்துருக்கிறேன். சொல்லுங்க. ஆனா ஆரம்பத்துல கரு உருவானது தேவகி தானே. கரெக்ட். அங்க பிறந்ததும் தேவகிக்கு தான். தேவகி கிட்ட தான் பிறந்தது குழந்தை கிருஷ்ணர். பிரிசன்ல பிறந்தது மதுரால. தெரியும் எனக்கு. ஆனா நீங்க இப்ப சொல்ற மாதிரி பார்த்தா அந்த கரு உருவான இடம் தான் சொந்த தாய் இல்லையா? இல்ல இது வந்து 7th. நீங்க வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அது 7வது குழந்தை தான் பலராம். தெரியும். 7வது குழந்தை பலராம தான் வந்து கிருஷ்ணர் வந்து யோகமாயா மூலியமா தேவகியோடைய அந்த கருவுல இருந்து எடுத்து ரோஹிணிக்கு வச்சது. அதுதான் 7வது. சோ அது 7வது குழந்தை தான் பலராம். பலராம்ல தான் வந்து இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஃப்ரம் த womb ஆஃப் தேவகி டு ரோஹிணி. பட் கிருஷ்ணர் வந்து டைரக்டா பிறந்தது வந்து தேவகிக்கு தான். குழந்தை பிறந்த அப்புறம் கிருஷ்ணருடைய இன்ஸ்பிரேஷன்னால வசுதேவ் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு யமுனா வழியா போயிட்டு அங்க வந்து யசோதா மதருக்கு வச்சு அந்த டிரான்ஸ்பர் பண்றாங்க அந்த குழந்தை. ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே வந்து யோகமாயா பிறந்துட்டாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பெண் குழந்தைய வந்து எடுத்துட்டு வராங்க திருப்பி பிரிசன் செல்லுக்கு. அடுத்த நாள் வந்து கம்சர் வந்து இந்த குழந்தை வந்து அழற சவுண்ட் கேட்ட உடனே அவருக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன். அவருக்கு 7வது குழந்தையா 8வது குழந்தையா. பட் எதுவும் இதை கொலை பண்ணல. ஏன்னா 6 குழந்தைய கொலை பண்ணிட்டாரு. அதை எடுத்து கொலை பண்றதுக்கு போகும்போதுதான் இந்த துர்கா அம்மா வந்து கையில இருந்து ஸ்லிப் ஆகி 2வது தடவை சொல்றாரு, முட்டாளே கம்சா, கிருஷ்ணர் வந்து வேற இடத்துல பிறந்துட்டாரு உன்னை கொலை பண்றதுக்காக. உன்னை கொலை பண்றாரு ஏற்கனவே பிறந்துட்டாரு, நீ முட்டாளே நீ என்ன. பட் இது ரொம்ப நல்ல கேள்வி. சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் டவுட்டான டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுகள் வரும்பொழுது கொஞ்சம் இது நீங்க இன்னும் டீடைலா போனா நாங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் இது இன்னொரு மேல போனோம்னா ஆக்சுவலி வந்து யசோதா மதருக்கு வந்து பிறந்தது வந்து ட்வின்ஸ். இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இது வந்து இன்னொரு பர்டிகுலர் லிட்டரேச்சர்ல போட்டிருக்கு. யசோதா மதருக்கு வந்து பிறந்தது வந்து ட்வின்ஸ். ஒன்னு வந்து யோகமாயா, இன்னொன்னு வந்து கிருஷ்ணரே பிறந்தாரு. சோ இந்த கிருஷ்ணரை எடுத்துட்டு வசுதேவ் அங்க போன உடனே இந்த 2 கிருஷ்ணரும் merge ஆகி ஒரு கிருஷ்ணரா அங்க இருந்தாங்க யசோதா மதர் கிட்ட. அப்புறம் வந்து யோகமாயாவை அங்கேருந்து எடுத்துட்டு வந்து பிரிசன் செல்லுக்கு வச்சாங்க. நன்றி. இந்த வரைக்கும் எனக்கு அந்த விவரங்கள் தெரியும். இந்த விளக்கமங்கலமா நாங்கள் எல்லாருக்கும் எல்லா பெரிய கூட கொஞ்சம் டீப்பா சொல்ல முடியாது, மேலால மட்டும் சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் கேள்வி கேட்டதுனால இந்த கேள்வி கேட்டபடியே நாங்க அதுக்காண்டி நன்றி. நன்றி அம்மா. ஹரே கிருஷ்ணா. அதே இந்த செயல்களை, இறைவனுடைய செயல்களை இப்ப அம்மா கேட்டா, அம்மா அந்த கேள்வி அப்ப அவ சிந்தனை அவ எவ்வளவு ஒரு ஆவலாக அந்த கேள்வியை கேட்கிறார். மதர் கேட்ட கேள்வினாலேயே அவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணருடைய அந்த பிளெஸிங் இருக்கு. நிச்சயமா கிருஷ்ணருடைய அந்த தோன்றுதலை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா மதர் கேட்கறாங்கனாலே அவங்க கேரண்டி அடுத்த ஜென்மம் வந்து அவங்க வந்து கோலோக பிருந்தாவன் வைகுண்டாவுக்கு தான் போவாங்க. அதாவது கிருஷ்ணர் சொன்ன கேரண்டி, நம்ம சொல்றது இல்ல, கிருஷ்ணர் சொன்ன கேரண்டி. அது கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. தேவகி நந்தனாய, தேவகியினுடைய நந்தன் கிருஷ்ணர். அதான் சாஸ்திரங்கள். அவர் பிறந்தது வந்து தேவகி கிட்ட, ஆனா அவர் வளர்ந்தது வந்து யசோதா மதர் கிட்ட. அந்த பியூட்டிஃபுல் பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கோகுல்ல இருந்ததுதான். அந்த
அந்த லீலையானது இந்த தாமோதர அஷ்டகம் லீலைகள் எல்லாம் வந்து கோகுலத்துல தான், பிருந்தாவன் லீலை. அப்புறமா 10 வருடங்களா அங்க இருந்துட்டு அப்புறமா 10 வயசுல அப்புறம் மதுராக்கு போனது. மதுராக்கு போயிட்டு தான் அந்த கடைசியில வந்து கம்சனையே கொலை பண்ணார். அந்த ரெஸ்லிங் கேம்ல வந்து கம்சனை கொலை பண்ண. பட் ஆனா கம்சரை வந்து கொலை பண்றதுக்கு முன்னால எவ்வளோ அசுரர்களை அந்த சின்ன அவர் பிறந்து ஒரு 2-3 நாள்லயே வந்து அவர் வந்து பூத்தனா என்பது ஒரு பெண் ராட்சசி. அந்த பெண் ராட்சசி வந்து ஒரு அழகான வந்து இந்த லக்ஷ்மி உருவத்துல வந்து அவர்கிட்ட பக்கத்துல வந்த உடனே அது அவர் அந்த பாலனுடைய முலையில வந்து நஞ்சு உண்டு. அதாவது வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்ன பூத்தனா வந்து தாயாக அவரை மதிச்சு கொடுத்தாரு. ஒரு செகண்ட் ரெண்டாலும் அவரோட முலையில பாலை குடிச்சாரு. அப்ப தாயின்ற சாணத்தை கொடுத்தாரா அவங்க ஒரு மேல சாயண்ட சாணத்தை கொடுத்தாரா பகவான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாய்நாள் பாடி மனது நாள் சிந்திக்க அந்த இது ஆண்டாள் திருப்பாவில் வருது. ஆண்டாள் திருப்பாவில் அது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலயும் வந்து 3rd cantal ஒரு பர்டிகுலர் verse அஹோ பக்கியம் ஸ்தனகால கூடம் ஜிகாம் சயாயா அந்த பர்டிகுலர் verse சொல்லுது. யார் வந்து கிருஷ்ணரோட மோர் மர்சிஃபுல்லா இருப்பாங்க? யாராவது இருக்க முடியுமா? அவரை வந்து கொலை பண்ணோன்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்து இந்த பூத்தனாக்கே தாயின்ற ஒரு சாணத்தை கொடுத்தவர். இவரோட யாராவது மோர் மர்சிஃபுல்லா இருக்க முடியுமா? நீங்க பாத்தீங்கன்னா பிருகு ரிஷி வந்து இந்த முனிவர்களுக்கு இடையில ஒரு சின்னது இது யாரு இதுக்கு இந்த மிஷனுக்கு போறது, யாரை இவரை அனுப்பணும், தூது அனுப்பணும், யாரை நாங்க பரீட்சிக்கணும்னு சொல்லி பிருகு முனியை அந்த முனிவர்கள் கூட்டத்தின் சார்பில் அவர் ஒரு முனிவாக பெரியவராக தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்க போய் செக் பண்ணுங்க ஒவ்வொருவரையும் சத்துவ குணத்துல யாரு கூட இருக்குன்னு பார்க்க சொல்லி. அப்ப சத்த குணத்துல போனா முதலாவதாக பிரம்மாட்ட போறாரு. அப்ப பிரம்மாட்ட போகும்பொழுது பிரம்மா வந்து அவர் அந்த இடத்துக்கு எந்தவித அட்மிஷனும் இல்லாம அங்க உள்ளுக்கு போனோட அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் தான். பிரம்மா வந்து அவருக்கு தம்பி தானே, பிரம்மா தம்பிய மகன், பிரம்மாவனுடைய மகன் தானே பிரபு, பிரம்மாவனுடைய மகன். ஸோ அப்ப அவரு அங்க போனோன்னு அவருக்கு கோபம் வந்துடும். கோபத்துல பார்த்தோன்னா அவர் பார்த்தாரு இவருக்கு அந்த இது வராது, இவருக்கு இன்னும் சாந்த குணம் இல்லை. அப்ப எங்க சிவனும் பார்வதியும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த புறத்துக்கு இவர் டக்குன்னு போவார். இவர் சோதிக்கிறதுக்காண்டி போறாரு. அவர் போயிட்டு சொல்றாரு என்ன இவ்வளவு டர்ட்டியா அந்த இது மாலையெல்லாம் பாம்பெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அதை டெஸ்ட் பண்றதுக்கு போறாரு. அப்ப சிவனும் கொஞ்சம் கோபத்துல இருந்தாரு. அவரும் கோபத்துல சொன்ன நீ எப்படி நீங்க அந்த புறத்துக்கு இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி. இதுக்கு பிறகு அவர் ஒன்றுமே யோசிக்கல. மகாவிஷ்ணு அப்படி நெட்ஸ்டேல இருக்கும் பொழுது போயிட்டு அப்படி பாதத்தால ஒரு உதஞ்சாரு நெஞ்சில. இவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பாப்பண்டு. அப்ப மகாவிஷ்ணு அப்படி எழும்பி அவருடைய பாதத்தை தடவினாராம். கால் வலிக்க போது இந்த கௌஸ்துபத்துல உங்களோட பாதம் பட்டு மாதிரி இருக்கும் என்னுடைய இதயம், அதுல வந்து உங்க கால் பட்டதுன்னா உங்க கால் வலிக்குமேன்னு சொல்லி. இன்னொரு கேள்வி வருது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. என்னுடைய கேள்வி 2. ஒன்று வந்து இந்த வீடு பேரடை இந்த பிறப்பு வந்து ஒரு அம்மா திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னீங்க. அது ஒரு கடைசி கட்டத்துல ஒரு சொர்க்கம் அந்த வீடு பேரடைதல் என்ற கட்டத்துக்கு போறது. அது இந்து சைவம் ஒன்றா சொல்லுவது, வைஷ்ணவம் ஒன்றா சொல்லுவது. அதே மாதிரி இந்த பலியிடுதலை பற்றி இந்த வைஷ்ணவம் வந்து என்ன சொல்றது? சைவங்களுக்கு முன்னால பலியிடுறதுகள் அது வைஷ்ணவத்திலையும் இருக்கிறதா என்று கேட்கிறோம். sacrifice. Okay, thank you. ரொம்ப நல்ல question. So we'll try to answer both. Two-part question. இதுல முதல் part question வந்து இந்த ஆத்மாவானது வந்து வேற வேற சரீரத்துல போய் ஒரு ஜென்மத்துல வேற வேற சரீரத்துல இருக்கு. அது எப்போ வந்து கடைசியா வந்து இந்த லிபரேஷன் கிடைக்கும் இருக்கு. சோ இது வந்து முக்தி எப்போ கிடைக்கும்ன்றது ஒண்ணு வந்து நம்ம முன்னால சொல்லியிருக்கோம். இது வந்து சஞ்சித கர்மான்னு ஒரு கர்மா இருக்கு, பிராரப்த கர்மான்னு இருக்கு. இந்த சஞ்சித கர்மான்றது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் ஆஃப் சக்கரை பொங்கல் நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பிராரப்த கர்மான்றது வந்து ஒரு சின்ன பிளேட்ல வந்து உங்களுக்கு அந்த சக்கரை பொங்கலை எடுத்து அந்த சின்ன பிளேட்ல போடுற மாதிரி. இந்த சின்ன பிளேட்ல வந்து அந்த ஒரு கரண்டியில எடுத்து போட்ட சக்கரை பொங்கல் வந்து இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் கொடுத்த எக்ஸாம்பிள், ரொம்ப அருமையா கொடுத்த எக்ஸாம்பிள். ஸோ நீங்க இந்த சக்கரை பொங்கலை ஒரு பர்டிகுலர் கரண்டிலேருந்து எடுத்து அந்த பிளேட்ல போட்டுருங்க. அந்த பிளேட்ல போட்டு நம்ம சாப்பிட்றது வந்து அது வந்து அந்த
கர்மா வந்து ஒரு லைஃப் டைம் மட்டும் இல்ல, அந்த பிளேட்ல இருக்கிறது மட்டுமே ஒரு 300 ஆண்டுகள் ஆகுமா அது வந்து அந்த கர்மாவை நம்ம வந்து ஜீரோ பண்றதுக்கு. பட் ஆனா நம்ம அந்த கர்மாவை ஜீரோ பண்ணும்போது புது புது கர்மாவை எடுத்துக்கிறோம். அந்த புது கர்மா வந்து இந்த பெரிய சக்கரை பொங்கல் கண்டெய்னர்ல திருப்பி போயிடுது. சோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 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 எப்போ இந்த லிபரேஷன் முக்தி ரொம்ப சீக்கிரம் கிடைக்கணும்னா நம்ம வந்து இந்த பிளேட்ல இருக்கிறது ஜீரோ ஆகணும், இந்த பெரிய கண்டெய்னர் இருக்க சக்கரை பொங்கலும் ஜீரோ ஆகும், அதுவும் இதுவும் ஜீரோ ஆனாதான் நம்ம வந்து முக்தி அடைய முடியும். சோ இது வந்து எளிமையா இந்த இந்த கலியுகத்துல வந்து எப்படி வந்து இந்த பெரிய சக்கரை பொங்கல் கண்டெய்னரும் ஜீரோ ஆகலாம், நம்ம பிளேட்ல இருக்கிறதும் ஜீரோ ஆகலாம்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா தான். இது வந்து ரொம்ப கிளியரா போட்டிருக்கு, வேற வழி இல்லை உங்களுக்கு. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த 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 செகண்ட் பார்ட் ஆஃப் த क्वेश्चनையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப பிரபு கேட்டது சாக்ரிஃபைஸ்ன்றது, தி சாக்ரிஃபைஸ் இன் தி ஏஜ் ஆஃப் கலி வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். ஏன்னா நீங்க அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நீங்க அந்த 16 ரவுண்டு சொல்லணும்னா 27,000 தடவை வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கணும்னா அது வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். நீங்க வந்து இந்த ஆடு மாடு அந்த பலி கொடுக்கிற சாக்ரிஃபைஸ் இந்த கலியுகத்துல கிடையவே கிடையாது. இந்த ராஜசூயா யக்யா அஸ்வமேத அது எல்லாம் பலி கொடுக்கிற அந்த இதெல்லாம் அந்த அக்னி எல்லாம் அக்னி என்றோன்னா வாயால சொன்னோடனே நெருப்பு வரும். இப்ப யாரு எங்க நெருப்பு பட்டியான தட்டினாலே நெருப்பு வராது, குவாலிட்டி கிடையாது. பிளஸ் இந்த பிராமணர்களுக்கும் அந்த அந்த குவாலிட்டி கிடையாது, அந்த உச்சரிக்கிறது மந்திரங்களுக்கு தகுதியான பிராமணர்கள் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜசூயா யக்யால வந்து அந்த குதிரையை வந்து அவங்க கட் பண்ணாலும் அந்த குதிரைக்கு வந்து இமீடியட்டா வந்து ஒரு யங்கர் பாடி கிடைச்சு திருப்பி வந்துடுது. சோ அந்த இன்டென்ஷன்ல தான் வந்து அந்த ராஜசூயா அந்த potency of the mantra இருக்கு, அந்த potency of the ingredients for the offering. அந்த நெய் பாத்தீங்கன்னா அந்த நெய் வந்து என்ன ஒரு அற்புதமான நெய் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஊயமான நெய். ஏன்னா அந்த மாடுக்கு வந்து ஒரு பயம் இல்ல, அதை யார் வெட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து மாடுக்கு வந்து எப்பயுமே பயம், அந்த மில்க் கொடுத்தாலே பயத்துல தான் இருக்கு. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த क्वेश्चन வந்து நம்ம எப்போ வந்து நோ பாசிட்டிவ் கர்மா நோ நெகட்டிவ் கர்மா அது இருந்தா that is the only way we can go to get liberation. அதாவது பாசிட்டிவ் நோ நெகட்டிவ். ஏன்னா நீங்க பாசிட்டிவ் இருந்தா கூட நீங்க வந்து திருப்பி அதை வந்து இந்த இந்த இந்திர லோகத்திலயோ இல்லனா வந்து இந்த பூலோகத்திலயோ நீங்க வந்து அதை எக்ஸாஸ்ட் பண்ணணும், ஜீரோ ஆகணும். எஸ் ஆனந்த், நீங்க சொல்றது வந்து சரி. என்னன்னா அதாவது வந்து புண்ணியமும் பண்ணக்கூடாது, நாம பாவமும் பண்ணக்கூடாது. இப்ப புண்ணியம் பண்ணக்கூடாதுன்னா டோன்ட் கெட் அஸ் ராங். புண்ணியம் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து என்னெல்லாம் புண்ணியம் பண்றீங்களோ அதை கண்டினியூ டு டூ. அந்த ரிசல்ட்டை நீங்க வந்து எதிர்பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து ஃபுல் பெனிஃபிட் இருக்கு. அந்த ரிசல்ட் பெனிஃபிட் நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து $1 million குடுக்குறீங்கன்னா அதுல வந்து நீங்க பேர் போட்டு அந்த பர்மனண்டா என்னுடைய பிக்சர் அங்க போடுங்க. அந்த இதை வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இந்த ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா நீங்க நல்லதுதான் பண்ணோம். நம்ம நல்லது மற்ற உயிரினங்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணோம். ஆனா எது பண்ணாலும் சொல்லுவாங்க இந்த கையில கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு ஃபுல் வேல்யூ கிடைக்கணும்னா நீங்க வந்து அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நல்லது பண்ணா யாருக்கும் சொல்லாதீங்க, பலனை எதிர்பார்க்காமல் பண்ணணும். எப்ப நீங்க சில பேரை பாத்தீங்கன்னா இவன் விரதம் இருக்கே அதை எத்தனை பேர் கடிச்சு செலுமொழிலே சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் அது செய்யறேன், அதை போச்சு, அது பிடிச்சும் பிரயோசனம் இல்லை. ஆகவே என்ன விஷயமும் நாங்க ஜீரோல கொண்டு வரணும். பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, எங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இருக்கவே கூடாது. அதால வந்து எங்களுக்கு இந்த நிச்சயமாக இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு நிச்சயம். இன்னும் உங்களுக்கு கேள்வி இருந்தா இன்னொரு 10 நிமிஷம் இருப்போம். நாங்க இங்க 4162672100 4162672100 நல்ல அற்புதமான கேள்விகள் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த கேள்விகள்னால வந்து நிறைய நேயர்கள் வந்து பயன்படுவாங்கன்றது எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்வியும் நல்ல கேள்விதான், எந்த கேள்வியும் வந்து சொல்றதுக்கு சொல்ல முடியாது. ஆகவே இந்த 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 இப்படியான பகவானுடைய இந்த திவ்யமான ரூபங்கள் மீது நாங்கள் அவருடைய மனத்தை பதிப்பதாலும் அவருடைய அபிஷேகங்கள் பார்ப்பதாலும் அவருடைய விரதம் இருப்பதாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகாதசியில் வந்து விரதம் இருந்து அடுத்த நாள் தான் சாப்பிடுவாங்க. முறையின்படி ஏகாதசியில் வந்து நித்திரை கொள்ள மாட்டாங்க, அடுத்த நாள் தான் நித்திரை கொள்வது. அதான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வைகுந்த ஏகாதசி கொண்டாடுறோமில்ல, அந்த ஒரு நாள் முழுவதும் நித்திரை முழிச்சு காலையிலேருந்து ஒன்றும் இல்லாமல் நாளை அடுத்த காலையிலேருந்து பாரணை பண்ணுறது, அதுதான் உண்மையான ஏகாதசி. ஆனால் பலகாரங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் தப்பு. அதாவது வந்து அரிசி பதார்த்தங்கள் அல்லது இட்லி தோசை வடை மற்றது சாம்பார் இது ஒன்றுமே இல்லை. தனியாக உருளைக்கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம், ராசவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம், அல்லது களி கிண்டி சாப்பிடலாம்,
அல்லது வத்தாளங்கிழங்கு சாப்பிடலாம். அந்த உருளைக்கிழங்கு நீங்க பண்ணும்போது அதுல வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் போடக்கூடாது. கிரெயின்ஸ் போடக்கூடாது. தனியா இந்த பருப்பு வகைகள்லாம் அதுல போடக்கூடாது. சலாட் சாப்பிடலாம், சலாடில சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான பழங்கள் சாப்பிடலாம். அது வந்து நம்ம ஜூஸா சாப்பிடலாம், இல்லைன்னா வந்துட்டு வெறும் ஃப்ரூட்டாவே சாப்பிடலாம். அதுதான் வந்து ஆஸ்டரிட்டி, அதான் சாக்ரிஃபைஸ். ஸோ பிரபு கேட்ட கேள்வி ஒண்ணு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஏஜ் ஆஃப் காலியில வந்து சாக்ரிஃபைஸ்ன்றது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம சாண்ட் பண்றது. அப்புறம் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து ஒவ்வொரு தடவும் நாங்க பிடிக்கணும். அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அதாவது வந்து ஜன்மாஷ்டமி, அப்புறம் வந்து பலராம் ஜெயந்தி, ராதாஷ்டமி, இதெல்லாம் வந்துட்டு அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜன்மாஷ்டமி அன்னைக்கு வந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் நம்ம சாப்பிடவே மாட்டோம். ப்ரீவியஸ் டே வந்து ஈவினிங் நம்ம சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஐடியலி ஏகாதசி சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது. மார்னிங் ப்ரீவியஸ் நைட்ல இருந்து நெக்ஸ்ட் நைட் வந்து 12 o'clock வரைக்கும் நம்ம அந்த அதான் ஆஸ்டரிட்டி அண்ட் சாக்ரிஃபைஸ் கிருஷ்ணருக்கு தவம் இருக்குது. அந்த ஹியூமன் லைஃபே மென்ட் ஃபார் ஆஸ்டரிட்டின்னு சொல்லிருக்கு வேதிக் லிட்டரேச்சர்ல. நம்மளால வந்து ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியாம இருக்க முடியுமா? we have to do that, we can do it. அதாவது வந்து அந்த வைராக்கியம் இருக்கணும், அந்த வைராக்கியம் யுக்த வைராக்கியம் இருக்கணும். நான் இன்னைக்கு இது பண்றேன் அப்படி. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கிருஷ்ண கோயிலில் நிக்கிறதுக்கே இடமில்லை. பெரிய கோயிலில் வந்து புதன்கிழமை மிகவும் சிறப்பாக அவர்கள் அந்த ஷூ வைக்கிறதுக்கண்டே வெளியிலேயே ஒரு பெரிய டென்ட் போட்டு வச்சிருந்தாங்க, தம்பர் எல்லாம் வச்சு அவ்வளவு வரிசையாக கொண்டாடினார்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த 12 மணிக்கு பகவானுடைய அந்த கதவுகள் திறக்கும் பொழுது மேலே இருந்தெல்லாம் பூக்களால் எல்லாம் தூவினாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பக்தர்கள் பாடல்கள், சங்கீர்த்தன இதுகள் யாகம் மாதிரியே பண்ணினாங்க. நேற்று நிறைய பக்தர்கள் வந்தாங்க ஜன்மாஷ்டமியை வந்து கொண்டாடணும் நேற்று. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதோடைய அப்பியரன்ஸ் தோன்றுதல் தினம் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு 6:30 மணிக்கு இஸ்கான் ஸ்கார்ப்ரோக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல பங்கு பெறணும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம